எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? அந்த காலத்துல சோறு கட்டுறதுக்கு முன்னாடி போர்ல சிரிக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்க. அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை உங்க எல்லாரையும் காத்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன். ஒரு சில மண்ணை தொட்டா ரொம்ப நல்லது, சில நல்ல காரியங்களை இந்த இடத்துல இருந்து தொடங்கினா நல்லதுன்ட்டு இந்த பெரியவங்கெல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி திருச்சியில தொடங்கின எல்லாமே திருப்பமுறையா அமைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்ல தேர்தலில் நிக்கணும்னு நினைச்சதே திருச்சியில தான். நான் சொல்றேன் 1956. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய முதல் மாநில மாநாட்டை நடத்துறதும் திருச்சியில தான். நான் சொல்றது 1974. அது மாதிரி திருச்சிக்குன்னு நிறைய வரலாறுகள் இருக்குது. நம்ம கொள்கை தலைவர் பெரியார் அவர்கள் வாழ்ந்த இடம், மலைக்கோட்டை இருக்கிற இடம், கல்விக்கு பெயர் போன இடம், மதச்சார்பின்மைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் பெயர் பெற்ற இடம், கொள்கை உள்ள மன்னது. அது மட்டும் இல்ல, இறங்குமா ஆபீஸ் கத்துவாங்கம்மா, இறங்குமா. ஆபீஸ் கத்துவாங்க. இறங்குமா இறங்குமா வா, இறங்குமா கீழே வா பாருமா. ஆபீஸ கத்துவாங்க, இறங்கல கையை ஏத்தா.
Rotti Sena
25 லட்சம் பெற்றவர்களுக்கு வேலை தரும் என்று சொன்னீங்களே தந்தீங்களா? மின்சார கட்டணத்தை மாசம் மாசம் கட்டுற மாதிரி மாற்ற வேண்டும் சொன்னீங்களே மாத்துனீங்களா? மீனவர்களை பழங்குடியில் பட்டியல சேர்த்து சொன்னீங்களே செஞ்சீங்களா? மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் சொன்னீங்களே கட்டி தந்தீங்களா? அனைத்து மீனவ கிராமங்களிலும் மீனவர்களுக்கும் தரம் அமைக்கப்படும் சொன்னீங்களே அமைச்சு கொடுத்தீங்களா? நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கத்தில் கொடுக்கிற கடனுக்கு 12% வட்டியிலிருந்து 8% குறைக்கப்படும் சொன்னீங்களே கிடைச்சீங்களா? ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சங்க ஓட்ட வாங்க 10,000 மானியம் வழங்கலாம் சொன்னீங்களா வழங்குனீங்களா? அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரலாம்னு சொன்னீங்களே கொண்டு வந்தீங்களா? 17 ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் சொன்னீங்களே செஞ்சீங்களா? சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அரசு பணி நடைபெறுவீங்களே செஞ்சீங்களா? முதியோர் நகைத்துறைக்கு 6,500 தரவேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா? தமிழகத்தில் இருக்கும் வேலை வாய்ப்புகள் 74% தமிழர்களுக்கு என்று சொன்னீங்களே செஞ்சீங்களா? 5 லட்சத்துக்கு மேல் இருக்கிற காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னீங்களே செஞ்சீங்களா? தூய்மை பணியாளர்கள் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் சொன்னீங்களே நிறைவேற்றினீங்களா? மக்கள் நல பணியாளர்களாக 25,000 பெண்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று சொன்னீங்களே நியமிச்சீங்களா? ரேஷன் கடையில் மீண்டும் கொடுப்பேன்னு சொன்னீங்களே கொடுத்தீங்களா? அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளிலும் பெண்களுக்கு 40% முன்னுரிமை அளிக்கப்படும் சொன்னீங்களே செஞ்சீங்களா? 35 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாக ஆதரவற்ற பெண்களுக்கு கல்வி பணிகளுக்கு அரசு வேலை வழங்கப்படும் சொன்னீங்களே தந்தீங்களா? பரிசீலிக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சொன்னீங்களே செஞ்சீங்களா? அரசியல் வசதி மற்றும் குடிசை மாற்று வாரிய வீடுகளை மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் சொன்னீங்களே செஞ்சீங்களா? இலங்கை தமிழர்களின் தத்தத்தை வரைந்து பதிவாக இருக்கிறதா? அதை நடத்த வெளியூருக்கு சொன்னீங்களே செஞ்சீங்களா? இப்படியே நம்ம எங்க எந்த பதிலும் நடப்பதில்ல. ஏன்னா இருந்தாலே மக்களை நீங்க சொன்னீங்க 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 உங்களது ஆசிரியர் அவங்க பண்றது நீங்க பண்றது நம்பிக்கை மோசடி. இந்த 2 பேர் ஏமாற்றாங்க 2 பேர் சரியாக கட்டுங்க. இது ஏமாற்றாங்க இந்த 2 பேருமே ஒரே நகையாங்க. இப்ப புரியுதா? இப்ப நம்ம திருச்சி ஏரியாவுக்கு வருவோம். திருச்சி மாவட்டத்தில் திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு ஸ்ரீரங்கம் வடப்பாறை மன்னத்தூர் இந்த மொத்தம் 9 தொகுதிகள் இருக்குதுல்ல. இங்க தீர்க்கப்படாத பிரச்சனைகளை கொஞ்சம் சாட்டு வைத்து பார்ப்போம். சீக்கிரம் அடிச்சிருந்தேன். DHL, OFT, Ordnance Factory Trichy, HRTP, Heavy Alloy, Pinitaba Project, பொன்மலை ரயில்வே பணிமனை எல்லாம் இருந்தும் இங்க திருச்சியில ரொம்ப முக்கியமான தொழில் விவசாயம் தான். அந்த விவசாயத்துக்கு திமுக கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டா ஜீரோ தான். திருச்சினாலே காவிரி ஞாபகம் வர்ற மாதிரி காவிரி தண்ணி பிரச்சனை ஞாபகம் வரத்தான் செய்யுது. காவிரி தண்ணியில் டெல்டா விவசாயத்தோட உயிர். இங்க காவிரி தண்ணி மட்டுமா பிரச்சனையா இருக்குது? நமப்பாறை வெள்ளம்பட்டி தொட்டியம் தொகுதியில் எல்லாம் குடிக்கிற தண்ணியே பிரச்சனையா இருக்குது. இதுக்கு இதை சால்வ் பண்றதுக்கு இந்த திமுக கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டா ஜீரோ தான். காவிரி தண்ணி பிரச்சனை, குடி தண்ணி பிரச்சனை,
இதை சால்வ் பண்ண மாட்டீங்க. ஆனா மணல் எழுதி நிக்கிறதுல மட்டும் நல்ல காசு காட்டுங்க. திருச்சி ஃபுல்லா டிராபிக் ஜாம். அதுக்கு ஒரு வழி இருக்காங்க. பாரிஸ் ரயில்வே மேம்பாலத்தை எப்ப கட்டி முடிப்பாங்கன்னு தெரியல. பாலத்தரம் ஏரிய பாதாள சாக்கடை வேலை எப்ப முடியும்னு தெரியல. மெட்ரோ ரயில் திட்டம் என்னாச்சுன்னு தெரியல. கம்பெனியான் பற்றி சமுத்திரம் ரிங்கோட அமைப்பு சொன்னது என்னாச்சுன்னு தெரியல. ஐடி பார்க் அமைக்கப்படும் சொன்னது என்னாச்சுன்னு தெரியல. புத்தூர் முதல் வயலூர் வரை சாலை விரிவாக்கம் என்னாச்சுன்னு தெரியல. ஸ்ரீரங்கம் பகுதியில மல்லிகைப்பூ விளைச்சல் ரொம்ப அதிகம். அங்க மல்லிகைப்பூ சென்ட் ஃபேக்டரி ரொம்ப வச்சு பகுதியில் மக்கள் கட்டிட்டு இருக்கிறாங்க. திருச்சி அரசு மருத்துவமனைக்கு மருத்துவம் பார்க்கிற லெவலில் இருக்கிறது ஹாஸ்பிட்டல். மணச்சநல்லூர் ஒரு சட்டமன்ற தொகுதியாக அறிவிச்ச பல வருஷம் ஆச்சு. இன்னும் இந்த தமிழ்நாடு பேருந்து நிலையம் கட்டலையே. சிறுநீர் அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற ஏரியாவிலையும் கழிவு நீர் கலக்க நிலத்தடி நீர் கெட்டு போகுது. இப்படி நமக்கு என்ன நடக்குது இந்த திமுக? இதை தாண்டி இன்னொரு மோசமான மோசடி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அது நாடறிஞ்ச விஷயம். அதுதான் கிட்னி இருக்கு. வறுமையை பயன்படுத்தி இந்த பணத்தை காட்டி இந்த மோசடி வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் எங்க நடக்குது தெரியுமா? திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான அவரோட சொந்த ஹாஸ்பிட்டல் நடக்குது. இதை என்னன்னு கேட்டதுக்கு இது திருட்டு இல்ல முறைகேடு சொல்றாங்க. இங்க ஒண்ணுக்கு 2 மந்திரிகள் வேற. அந்த 2 மந்திரிகள் இந்த திருச்சி மாவட்டத்துக்கு பிரச்சனை இருக்குது. வரப்போற தேர்தல் உங்களுக்கு ஓட்டு போடுவீங்க. உங்களுக்கு கேட்கிறேன், வரப்போற தேர்தல் இந்த திமுக மந்திரிகளுக்கு ஓட்டு போடுவீங்க. மந்திரிகளே, இதை நான் சொல்லல. உங்க மக்களே ஒரு முடிவாக முடிவுகிறாங்க. இனிமே உங்களுக்கு கேட்டு என்ன பேசணும்? அதான் டிசைனே பண்ணிட்டாங்களே. உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பீங்க. அதான் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டீங்க. அதையும் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், 1000 ரூபாய் கொடுத்துட்டோம் சொல்லி காட்டி அவங்க அசிங்கப்படுத்தீங்க. இலவசமா பஸ் விட்டுட்டு ஓசிய போறேன் இப்படி நான் அசிங்கப்படுத்துறதுக்கு அவங்களோட பண்றீங்க. உடனே நீங்க செய்யாம இருக்காது. சரிதா, நல்லது என்ன கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நீ என்ன செய்ய போற அதான் கேக்குறீங்க. தீர்வு நோக்கி போறது, தீர்வை காண்றது மட்டும்தான் நம்ம திமுக லட்சியம். நாங்க சிந்தலாம் வர செய்தோம், இதை செய்தோம். நீங்க கல்யாண வாய்ப்பு புரிய மாட்டோம். எது நடைக்கு சாத்தியமோ, எது உண்டு, அதை மட்டும்தான் நாங்க செய்வோம். கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், அடிப்படை சாலை வசதி, மின்சாரம், இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல பெண்கள் பாதுகாப்பு, சட்டமன்ற பாதுகாப்பு மீண்டும் சந்திக்கும் நன்றி, வணக்கம்.